ஆரத்தி எடுத்தும் மை அழைத்தும் துறவரமே வருக, துறவரமே வருக. இறை வேண்டல் புரிந்திட வருகவென்றழைத்தும் துறவரமே வருக, துறவரமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும் மை அழைத்தும் இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறை அருள் பெற்றிட வருகவென்றழைத்தும் இறை குலமே வருக, இறை குலமே வருக. கிறிஸ்தியஸில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்று நாளிலே உண்மையிலேயே திருத்தூதர்கள் பிலிப்பு, யாக்கோபு இவர்களது திருநாளில் என்னுடைய குரு அருள் பொழிவினாலே கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த நாள். நேற்றைய நாளிலே நம்முடைய பங்கிலிருந்து இறையழைத்தல் நாமுக்கு 11 பேர் போயிருந்தார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி. இறை அழைத்தல் பெருக வேண்டும். ஒவ்வொரு பங்கிலுமே இந்த குருத்துவ நாள், இந்த குருப்பட்ட நாள் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் எல்லா பங்கிலிருந்தும் குருக்கள் இறை அழைத்தலில் வர வேண்டும், ஆண்டவருக்கு பணி செய்ய நிறைய பேர் வர வேண்டும் என்பதனுடைய ஒரு நோக்கமாகத்தான் எல்லா இடத்திலுமே இந்த குருத்துவ அருள்பொழிவு நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நாளைய நாளிலும் நம்முடைய மறை மாவட்டத்திலே மன்னார்புரத்தை வைத்து குருத்த நிகழ்வும் நடக்க இருக்கின்றது. இந்த நாளிலே என்னுடைய குருத்துவ வாழ்வை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிறக்கிறப்பவே எங்கள் வீட்டில் நான் 10வது குழந்தை. முதல்ல ஒரு ஆண் குழந்தை, அடுத்து 8 பெண் குழந்தைகள். அதில் 4 பேர் பிறந்தவங்க இறந்துட்டாங்க. நான் 10வது குழந்தையாக. என்னுடைய தாய்மாமா எங்கள் பங்கினுடைய முதல் குருவானவர். இப்போது அவருக்கு 70 வயது. அவர் தான் முதல் குரு பங்கிலிருந்து. அதற்கடுத்து யாருமே குருவானவருக்கு செல்லவில்லை. அந்த சூழ்நிலையிலே நான் பிறக்கிறப்ப எங்கள் மாமா, அக்கா எப்போவுமே பொம்பளை பிள்ளையாக தான் அக்கா பிறக்கும், நானும் பெண் குழந்தையாக தான் இருப்பேன்ட்டு கவுன்லாம் அப்பவுமே வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொலைத்தொடர்பு கிடையாது, குழந்தை பிறந்து தெரிஞ்சு அப்படி வாங்கிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. பிறக்கின்ற பொழுதே எங்கள் அக்கா என்னை வளர்த்தது எல்லாமே அக்கா மாட்டாங்க. ஏன்னா என் மூத்த அக்கா நான் பிறக்கிறது, எங்கள் அக்கா எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் 20 வயது வித்தியாசம். மூத்த அண்ணனுக்கும் எனக்கும் 20 வயது வித்தியாசம். என்னை வளர்த்தது எல்லாமே அக்கா மாதிரி தான் வளர்த்தாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா ரொம்ப பக்தியாக இருப்பாள். 2வது அக்கா அவனுடைய வேண்டுதல் எப்போது நீ இப்போன்னு சொல்லுவான், இது ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அப்போவே வேண்டிக் கொண்டதாக சொல்லுவாங்க. அப்படி பிறந்துச்சுன்னா ஆண்டவருடைய பெயரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு. அதே போல ஆண் குழந்தையாக பிறந்தவுடன் ஆண்டவருடைய பெயரை வைக்கிறோம் என்று ஜேசுராஜ் என்று பெயர் வைத்ததாக சொல்லுவாங்க. அப்போ சிறுசிலிருந்தே அந்த ஒரு நீ குருவானவர் ஆக வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் குழந்தையிலிருந்தே கொடுக்கப்பட்டே வருது. 3 வயதிலேயே நான் புதுனம் எடுத்தேன். ஏன்னா 1ஆம் வகுப்புலேயே நான் பீட சிறுவனாக போனதுனால 3ஆம் வகுப்பு படிக்கும்போது 3 வயது கிடையாது, 3ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே புதுநன்மை கொடுக்கப்பட்டது. அடுத்து தொடர்ந்து அதிலே 8, 9, 10ஆம் வகுப்பு வரை குருவானவராக வேண்டும் என்ற ஒரு நாட்டிலேயே போய்கிட்டு இருந்துச்சு. 11, 12 வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்மளுடைய இயல்பான வருது, நான் சாமியார் பண்ண மாட்டேன் அப்படின்னு 11, 12 படிக்கும் போது போயிட்டேன், வெளியில் வந்துட்டேன், போகலை. அடுத்து அப்போ இருந்த குருவானவர் பங்கு தந்து எவ்வளவோ முயற்சி எடுத்தார். பல சபைகளிலிருந்து குருக்களை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இவனை சேர்த்து விட்டுறணும், இவனுடைய ஆர்வம், திறமை, இவனுக்கு இருக்கிற அந்த ஒரு இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சேர்த்து விட்டுறணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்தார். முடியவே முடியாதுன்ட்டு அடுத்து ஐடிஐ படித்தேன். 2 ஆண்டுகள் 12 முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தேன். ஐடிஐ முடிச்சுட்டு 1 ஆண்டு கோயம்புத்தூரில் ஸ்பின்னிங் மில்லில் சூப்பர்வைசராக வேலை பார்த்தேன். அந்த நேரத்தில் தான்
எங்கள் ஊருக்கு வந்தவர் தந்தை வெண்ணி, இப்போ நம்முடைய தென் மண்டலத்தினுடைய பொறுப்பொருள் தந்தையாக இருக்கிறவர். அவரோடு எனக்கு இருந்த அந்த ஒரு உறவு, அவருடைய வாழ்க்கை, இது ஒரு பக்கம் மீண்டும் குருவானவராக வேண்டும் என்கிற எண்ணத்தை சிறிதாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு திடீரென்று உடல்நலம் இல்லாமல் போனது. அடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ரொம்ப சீரியஸானது. கடைசி கட்டம் போல ஒரு உணர்வு எனக்கு தந்தது. அதற்கு பிறகு அதிலிருந்து நான் உழைத்து வந்தது. அப்போ எனக்குள்ள வந்த ஒரு ஆழமான எண்ணம், கடவுள் இந்த 2வது வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இதோட வாழ்க்கை முடிச்சதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் என் கண்ணு முன்னாடி எல்லாமே வந்து போகிற நேரத்தில். ஆனால் கடவுள் 2வது ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அப்போ ஏதோ ஒன்று ஆண்டவர் ஏற்றது எதிர்பார்க்கிறார். அவருடைய பணியை செய்யணுங்கிறதுக்காகத்தான் திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் தந்தையினுடைய வழிகாட்டுதல் நான் குரு மடத்திற்கு சென்றேன். 13 ஆண்டுகள் அதற்கு முன்னால். கதையாக நான் 2016ஆம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு செய்யப்படும். இதே நாளில் என்னுடைய சொந்த ஊரில் வைத்து, கீழமுடிமனையில் வைத்து குருத்துவ அருள்பொழிவு செய்யப்படுகிறேன். என்னுடைய விருதுவாக்காக நான் எடுத்தது அவர் பணி தொடர. அதாவது ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி எப்போ முடிச்சாரு? எந்த வயசுல? 33. நான் சரியா 33 வயதில் என்னுடைய பணியை தொடங்கினேன். 33 வயதுல இயேசு தன்னுடைய பணி வாழ்வை நிறைவு செய்தார். நான் அவருடைய பணியை 33 வயதில் தொடங்கினேன். எனவே என்னுடைய விருதுவாக்காக அவர் பணி தொடர, அவருடைய பணியை நான் தொடர்கிறேன் என்கிற அந்த ஒரு விருதுவாக்கோடு இந்த குருத்துவ பணிக்குள் நான் நுழைந்தேன். அடுத்து கடந்த 9 ஆண்டுகள் பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்னோடு இருந்து வழி நடத்தியிருக்கிறார். அப்போ கடவுள் தன் பணிக்காக ஒருவரை அழைக்கின்ற பொழுது அவரை ஒரு நாளும் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையும் அவரை தாழ்த்தி விட மாட்டார் என்பதை பல நிலைகளில் ஆண்டவர் தொடர்ந்து எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய பணியை நீ செய்யணும், அதற்கு உன்னை நான் எப்போதுமே விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறத, அந்த நம்பிக்கையை, ஆழமான நம்பிக்கை ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே நான்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக என்னுடைய பெற்றோர்கள், எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஒரு குருவானவரை என்னை பார்க்கணும். ஆனால் நான் படித்துக்கிட்டு இருக்கப்பவே அப்பா இறந்துட்டாங்க. 2009ஆம் ஆண்டே நான் மெய்யில் பூனே குருமடத்தில் படித்து கொண்டிருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க இறக்கும் போதும் கடைசி நேரத்தில் அவர்கள் நற்கருணை வாங்கி அடுத்த நிமிடமே அவங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நான் நன்மை எடுக்கணும்னு கேட்டாங்க. உடனடியாக நற்கருணை கொண்டு வந்து கொடுத்த உடனே இறந்தாங்க. அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமானது. ஆண்டவருடைய நற்கருணையை பெற்றவுடன் ஆண்டவர் என் அப்பாவை எடுத்துக்கொண்டதை நான் உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியமாக, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக தான் பார்ப்போம். அம்மா இப்பொழுது இருக்கிறார்கள். அண்ணனும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விபத்திலே இறந்துருக்கார்கள். அம்மா, அண்ணி 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. அக்கா அம்மா 4 அக்கா அம்மா வேறு வேறு இடத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய், இவர்களது ஜெபம் தான் இன்னைக்கும் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜெபமாலை, எனக்காக அவர்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜெபங்கள், இதுதான் என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் எப்போதுமே ஆழமாக நம்புகிறேன். எனவே உங்களிடத்திலும் நான் அதைத்தான் கேட்கிறேன். எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஊழியனாக ஆண்டவருக்கு கடைசி வரை பணி செய்ய வேண்டும். என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவருடைய பணியை செய்கிறவரை அவருக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை என்று ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு பணி இருக்கிறது. பலவீனங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் கடந்து ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறது. அவ்வளவுதான். கடவுள் தெரியும் நான் பலவீனமானது என்று ஆண்டவருக்கு தெரியும், நான் தவறுவேன் என்று ஆண்டவருக்கு தெரியும், நான் கீழே விடுவேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் என்னை கை தூக்கி விட்டுக் கொண்டே இருக்கிறார்.
ஏன்னா அவருடைய பணியை நான் கடைசி வரை செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் நான் கேட்பது ஒன்றுதான், ஆண்டவரை உம்முடைய ஊழியனாக என்னை அழைத்திருக்கிறேன், அந்த ஊழியத்தை நான் கடைசி வரைக்கும் உண்மையோடு நேர்மையோடு நம்பிக்கைக்குரிய தன்மையோடு கடைசி வரை நான் ஆற்ற வேண்டும். அதற்காக ஆண்டவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் நினைவு கொள்கின்ற திருத்தூதர் இவர்கள் இருவருமே ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு மேலான பணியை செய்தவர்கள். ஏனென்றால் நத்தனியேலை ஆண்டவரிடத்தில் பிடிப்பு தான் கூட்டிக் கொண்டு வருகிறார். அதே போல தந்தை எங்களுக்கு காட்டும் என்று கடவுளை தேடுகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது திருத்தூதர் பிலிப்பு தான் இயேசுவிடத்தில் அவர்களை கூட்டி வந்து இயேசுவை அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்போ இயேசுவினுடைய சீடனுக்குரிய ஒரு முக்கியமான தகுதி இயேசுவை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. நம்முடைய வார்த்தையால், நம்முடைய செயல்களால், நம்முடைய வாழ்க்கையால் கிறிஸ்து இப்படித்தான் இருக்கிறார், இப்படித்தான் இருந்தார் என்று அடுத்தவருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேலான பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய திருத்தூதர்கள் விழா நாயகர்கள் நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. எனவே சிறப்பாக அத்தகைய ஒரு வாழ்வு நாட்களிடத்தில் வேண்டுமோ எனக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு அருள் பணியாளராக ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் தர வேண்டும் என்று சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தேசுகள் அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே குறிப்பிட்ட நாளிலே எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், வாழ்த்துகிறீர்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு, வாழ்த்துக்களுக்கு உண்மையிலேயே நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த குருத்துவ பணியை, இந்த அருள் பணியை சிறப்பாக தொடர்ந்து ஆற்றக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எனக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் நம்முடைய மாணவர்கள், மாணவிகள் நம்முடைய இறையழைத்தல் முகாமிலே, மறை மாவட்டத்தில் நடந்த இறையழைத்தல் முகாமிலே பங்கெடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காலத்தில் யாராவது ஒருவர் அருட்சகோதரியாகவோ அருள் தந்தையாகவோ நம்முடைய பங்கிலிருந்து, நம்முடைய மண்ணிலிருந்து செல்கிற பொழுது உண்மையிலேயே அது ஒரு இறை ஆசிரியர், இந்த மண்ணுக்கு கடவுளுடைய ஆசிரியரை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்காக நாம் வேண்டிக் கொள்வோம். பெற்றோர்கள் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த குறிப்பிட்ட விழாக்கள் எல்லாமே இறை அழைத்தலுக்காகத்தான். நம்முடைய மண்ணிலிருந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு குருக்கள், அருட்சகோதரிகள் வர வேண்டும். நம்முடைய மண்ணிலிருந்து ஒரு அருட்சகோதரி இருக்கிறார், இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். எனவே அதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஒரு குருவானவராவது நம்முடைய மண்ணிலிருந்து வர வேண்டும். அது இந்த மண்ணுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அதற்காக நாம் இந்த திருப்பணியும் சரி தொடர்ந்தும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாட யாராவது இருக்கீங்களா குழந்தைகள்? இந்த மாதத்தில் மே மாதம் வாங்க, மறைக்கல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வாங்க. இந்த பக்கம் மறைக்கல் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களது வாழ்த்துக்கள், உங்களுடைய ஜபம் சிறப்பாக, உங்களது இந்த கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு பங்கு தந்தையாக நான் சிறப்பிக்கிற முதல் குருத்துவ அருள் பொழிவு நாள். கடந்த 9 ஆண்டுகளில் பல நிலைகளிலே குருத்துவ அருள் பொழிவை கொண்டாடி இருந்தாலும் ஒரு பங்கு தந்தையாக குருத்துவ அருள் பொழிவை இந்த ஆண்டு தான் நான் கொண்டாடுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
ஆனால் இயேசு சொல்கின்றார், நோயற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை என்று சொல்கின்றார். அதன் அடிப்படையில் நாமெல்லாம் கோச்மாநகர மக்கள் நாமெல்லாம் நோய்பட்டிருந்தோம். என்ன நோய்? ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், ஆணவம், அகம்பாவம், போட்டி, பொறாமை, ஒற்றுமையின்மை, பல வகையான இந்த மாதிரி மனக்கசப்புகள் நோயில் நாம் வாடிக்கொண்டிருந்தோம். இந்த நிலைமை எங்கு மாறும், எப்போது மாறும் என்று எல்லாருமே நாம் வருத்தப்பட்டோம், ஏங்கிக் கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஊரானது தனிப்பங்கு ஆகப் போகின்றது என்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டது. நாமெல்லாம் ஒரு பித்த கருத்தோடு ஏற்றுக்கொண்டோம். இது முடியுமா என்று நாம் நினைக்கின்ற பொழுதுதான் முடியும் என்று ஆண்டவருடைய கிருபையால் முடிந்தது. சரி, தனிப்பங்கு வந்துவிட்டது, நம் நோயை குணப்படுத்த மருத்துவர் சிறப்பாக நமக்கு வருவாரா என்று நாம் நினைக்கின்ற பொழுதுதான் மருத்துவர் வந்தார். யார் வடிவில்? அருட்தந்தை நம்முடைய தேசராஜ வடிவில் வந்தார். நான் நினைச்சேன், நம்முடைய நோய்க்கு இந்த மருத்துவம் நமக்கு சரிப்படாது, ஒரு சிறப்பான மருத்துவம் தேவையே, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷலிஸ்ட் தேவை. நோயை முற்றிவிட்டது, சாதாரணமாக இதை குணப்படுத்த முடியாத நோய் என்று எதிர்ப்பொழுதுதான் தந்தை அவர்கள் எங்களுடைய ஸ்பெஷலிஸ்டாக நமக்கு வந்தார்கள். அப்படி ஒவ்வொரு செயலிலுமே நான் இதை காண முடிந்தது. அதாவது பக்தி சரி, செயல்பாடும் சரி, எல்லா வகையிலும் அவருடைய செயல்பாடு மிக சிறப்பாக அமையப்பெற்றது. எல்லாரும் உரைக்கின்ற ஒரு பண்பாடு, அது மட்டுமல்ல ஒரு சொல்வது பண்பின்ற ஒரு தன்மை, எல்லா வகையிலுமே அவரை சொல்ல முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக அவருடைய பண்பு அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தது. மிகவும் அருமை. அப்பொழுதுதான், அதாவது தந்தை அவர்களுடைய ஒரு நிகழ்வு, நான் அந்த காரில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டது. சாத்தானத்து பக்கத்தில் விபத்து ஏற்படுத்தது. நான் தற்செயலாக நான் சாத்தானத்து பேச்சு போய்கொண்டிருக்கும் போது தகவல் கேள்விப்பட்டேன். போய் திரும்பி வரும் பொழுது ஒரு கார் மரத்தில் போய் நிற்கிற ஒரு நிகழ்வை பார்த்தேன். தற்செயலாக இது பாதுகாப்பாக இருக்குமோ அப்படின்னு காரை நான் போய் எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்கும் பொழுது காரில் கச்சை இருந்தது. தந்தையுடைய காராக இருக்குமா பார்க்கும்போது உண்மையிலேயே அது தந்தை சென்ற வாகனம் தான். அந்த கார் மோதிய அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது தப்பிக்க முடியாது. கார் மரத்தில் மோதி ரிவர்ஸில் திரும்பி வந்திருக்கு. அவ்வளோ வேகமாக கார் மோதப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தன் தந்தை அவர்கள் தூக்கி விட்டார்கள். அயராது உழைப்பு, தூக்கமின்மை, ரொம்ப தன்னம்பிக்கை, பயிரலாம் தன்னம்பிக்கை, ரொம்ப பங்க்சுவாலிட்டி, சரியான நேரம் நம்ம செல்ல வேண்டியது, அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி, அது காரணமாக நிகழ்ந்த நிகழ்வு இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த சீட் பெல்ட் போனது காரணமாக சீட் பெல்ட் இந்த இடத்துல அறுத்து இதில் காயம் ஏற்படுத்தது. அவள் வேகமாக காரில் மோதப்பட்டிருக்கிறது. அதில் தப்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். தப்பிக்க முடியாது. யாரை தவிர? தந்தையை தவிர. தந்தையுடன் ஆண்டவருடைய கிருபை வல்லமை இப்போது காரணமாக தான் தந்தை அங்கு பிழைத்தார்கள். பிழைத்து மிகவும் விரைவிலேயே குணமாகி வந்துவிட்டார்கள். அது மிகவும் சிறப்பாக அமைந்தது. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் எங்களுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் சாதாரண அங்கே புதுசாக பார்த்துருக்கோம். இந்த திருப்பயணம்லாம் நாங்கள் போனது கிடையாது, போனது இல்லை. ஒரு அழகான ஒரு காரியம் நமக்கு கிடைக்குமா என்று நினைக்கும் பொழுது எங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது எங்களுக்கு. திருப்பயணம் நிகழ்வு அது எல்லாம் பெறுமோ அப்படின்னு இயங்கிக் கொண்டிருந்தோம். தந்தை தலைமையில் மிக அருமையாக அந்த இது நமக்கு கிடைக்கப்பட்டது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அதை வழிநடத்திய முறை மிகவும் நல்லா இருந்தது. அது நம்முடைய நமக்கும் முக்கியத்துவம், அதே மாதிரி கிளை பங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிக யார்ட்டையும் பாசியாட்டி பார்க்காம சிறப்பாக அமையப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஊரில் இந்த ஒவ்வொரு மாதமும் முதல் புதன்கிழமை சப்பர பவனி இந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த
நம்ம காலகாலத்தில் வந்து பெரிய வேலைக்கிழமை வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நான்லாம் வாழ்க்கையும் பார்த்ததே கிடையாது. என்னுடைய வயதில் நான் பார்த்ததே கிடையாது. நான் பிள்ளைங்களும் பரவாயில்ல, மிகவும் பாக்கியப்பட்டவர்கள், ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக அருமையாக இருந்து நைட்டு 12 மணிக்கும் யாருமே தூங்கவே இல்லை, அசரவே இல்லை. அவருடைய பக்தியின் காரணமாக எல்லாருமே பக்தியாக இருந்தாங்க. மிகவும் அருமையாக இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டதுலாம் மிகவும் நாங்கள் பேசிக்கிறோம். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, நம்ம இந்த ஊரில் உட்கார வேண்டாம், எங்கேயோ வெளியூரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பல முறை நாங்கள் வந்து பேசி கொண்டது உண்டு. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், இந்த ஊரே மாதிரி ஊர் எந்த ஊரும் கிடையாது, எந்த ஊரும் கிடையாது. இது எல்லாருக்கும் மிகவும் ஒரு பொருத்தமாக ஒரு காரணம் நம்முடைய தந்தை அவர்கள். தந்தை அவர்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, ரொம்ப இது பண்ண பிடிக்காது. ஆனால் இதுதான் புகழ்ந்தே ஆக வேண்டும். ஏன்னா அவருடைய குருத்துவ அற்புதங்கள் என்று 10வது ஆண்டு விழா. இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தந்தை அவர்கள் நீண்ட ஆயுசோடு நோய்படியின்றி சிறப்போடு பல்லாண்டு வாழ வேண்டும், சிறப்போடு பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி, அதாவது அவ்வளவுமாக ஆணி சபை மற்றும் அந்தனியார் அன்பியம் மிக்கில் அன்பியம் சார்பாக ஒரு எளிய அன்பளிப்பை கொடுத்து தந்தை அவர்களுக்கு பொன்னடையை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றோம். நன்றி. கொடுங்க. குருப்பட்டர்களாகிய தந்தையான நமது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் வருக வருக என்று திருக்குறுந்த சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். நமது பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போக்குவதற்காக திருக்குறுந்த சபையின் மூத்த உறுப்பினரான திருமதி தனிஸ்லாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தது நமது பங்கு தந்தை அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவதற்காக திருமதி ஞானம், திருமதி மல்லிகா, திருமதி ஜெயராஜகனி அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக திருக்குறுந்த சபை சார்பாக தந்தை அவர்களுக்கு வாழ்த்து பாடல் பாடுகின்றேன்.
மகிழ்வோம் மகிழ்வோம் இந்நாளிலே நம் தந்தை குருத்துவ திருநாளிலே கைதட்டி நாம் வாழ்த்து பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் இறைவனருள் அற்புதமாய் உம்மை காத்திட்டதே மகிழ்வோடு நன்றி கூறி பாடுவோம். வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. மகிழ்வோம் மகிழ்வோம் இந்நாளிலே நம் தந்தை குருத்துவ திருநாளிலே கைதட்டி நாம் வாழ்த்து பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் இறைவனருள் அற்புதமாய் உம்மை காத்திட்டதே மகிழ்வோடு நன்றி கூறி பாடுவோம். இறையன்பால் உள்ளம் நிறைந்து இறைவனுக்காய் வாழ விரும்பி உங்களையே அர்ப்பணித்து நீ வாழ்கின்றீர். கண்களிலே கருணை கொண்டு உள்ளங்களில் அன்பை நிறைத்து இறை மக்கள் மனதில் நிறைந்து நிற்கின்றீர். 9 ஆண்டு குருத்துவ பணியில் நிறைவாக செய்து முடித்தீர். எங்கெங்கு நீ சென்றாலும் அப்பங்கை வளரச் செய்தீர். இறையேசுவின் அடிச்சுவடாய் நீர் வாழ்கின்றீர். வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. மகிழ்வோம் மகிழ்வோம் இந்நாளிலே நம் தந்தை குருத்துவ திருநாளிலே கைதட்டி நாம் வாழ்த்து பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் இறைவனருள் அற்புதமாய் உம்மை காத்திட்டதே மகிழ்வோடு நன்றி கூறி பாடுவோம். இறைவிசித்திருந்த இறைய பணியை இறைய உணர்ந்து ஆன்மீக பணியை கருணையோடு கடவுள் அருளால் செய்கின்றீர். எம் பண்பின் வளர்ச்சி பணியில் அயராது உழைத்தவர் நீரே. எம் ஊரில் அன்பு தந்தை நீங்களே. இறைவனின் அன்பு வழியில் தினம் வளரும் அற்புதத்தை நீங்கள் அன்போடு ஒன்றாய் வாழும் இயேசுவின் பிள்ளைகள் நீங்கள். நீண்ட ஆயுள் நிறைவாய் பெற்று நீர் வாழ்க. வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. மகிழ்வோம் மகிழ்வோம் இந்நாளிலே நம் தந்தை குருத்துவ திருநாளிலே கைதட்டி நாம் வாழ்த்து பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் இறைவனருள் அற்புதமாய் உம்மை காத்திட்டதே மகிழ்வோடு நன்றி கூறி பாடுவோம். வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. வாழ்க நீ வாழ்க, வளர்க தினம் வளர்க, ஒளியாய் எங்கும் நீங்கள் ஒளிருக. நம்முடைய விழாவிலேயே ஒரு மகிழ்ச்சி. இந்த நாளில் இத்தனை அன்பு உள்ளங்கள் எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், வாழ்த்தியிருக்கிறீர்கள், நல்ல நல்ல கருத்துக்களை இதை பற்றி பேசியிருக்கிறீர்கள். தொடர்ந்து
பணி செய்கின்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே வாழ்த்திய பெரியவர்கள், திருக்குடும்ப சபையினர் அத்துணை பேருக்குமே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு குருத்துவமணியை தொடர்ந்து சிறப்பான ஆற்றக்கூடிய ஆற்றலை அவர் பணி தொடர என்ற அந்த ஒரு விருதுவாக்கை கடைசி வரை எடுத்து செல்லக்கூடிய ஆற்றலை என்னுடைய தலைவன் இயேசுதாமே தர வேண்டும். அதற்காக நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த உடை என்னுடைய குருத்துவ அருள்பொழிவு என்று நான் பயன்படுத்திய உடை. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நாளுக்கு மட்டும் இந்த உடையை, இந்த குருத்துவ உடையை நான் பயன்படுத்துகின்றேன். உண்மையிலே இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். குருக்கள் நாங்கள் பிறந்த நாளை அதிகமாக கொண்டாட மாட்டோம். பெரிய அளவில் பிறந்த நாளை சிறப்பிக்க மாட்டோம். நண்பர்கள், வீட்டில் இருப்பவர்கள் அவர்களோடு நிறுத்திக் கொள்வோம். ஆனால் குருத்துவ அருள்பொழிவு நாள் பங்களவில் நாங்கள் எங்கு பணி செய்கிறோமோ அங்கு சிறப்பாக கொண்டாடுவோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இதை பார்த்து நிறைய பேர் ஆண்டவருடைய பணியை செய்ய முன் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நானும் ஒரு குருவாக வேண்டும், நானும் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை இது கண்டிப்பாக கொடுக்கும். எனவே அந்த ஒரு வகையிலே நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாருக்குமே கேக், இனிப்பு கட்டிகை இருக்கின்றது. எனவே அனைவருமே நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அன்பில் நிலைத்திருக்க உம் திருவுளம் நிறைவேற்ற உம் திருப்பணியை நாளும் செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. மனிதர்களில் அருள் பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே, திகைத்திடாதே, உன்னை நடத்திடுவே. பயந்திடாதே, தயங்கிடாதே, உன்னை காத்திடுவே. உன் அன்பில் நிலைத்திருக்க உன் திருவுளம் நிறைவேற்ற. தாயின் கருவில் உதிக்கும் முன்னே என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர். எளிய மனிதனாய் வாழ்ந்த என்னை அழைப்பை தந்து உயர்த்தி வைத்தீர். களிமண்ணாக இருந்த என்னை உமது சாயலாய் மாற்றிவிட்டீர். உடைந்த பாத்திரமான என்னை உமது கருவியாய் மாற்றிவிட்டீர். 100,000 மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. 1,000 மனிதர்களில் அருள் பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே, திகைத்திடாதே, உன்னை நடத்திடுவே. பயந்திடாதே, தயங்கிடாதே, உன்னை காத்திடுவே. உன் அன்பில் நிலைத்திருக்க திருவுளம் நிறைவேற்ற.